பக்கம் மீளுங்கள், தௌபா செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா யக்பலு தௌபா, தௌபாவை எதிர்பார்க்கிறான், தௌபாவை விரும்புகிறான். எங்கள் வணக்க வழிபாடுகளின் ஊடாகவும் அல்லாஹு தஆலா தௌபாவை என்ன செய்கிறான், எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறான். எங்களோட வணக்க வழிபாடுகளுடைய இறுதியான இலக்கே நாளை மறுமையில் என்னண்டா, பாவ மன்னிப்பு வழங்கப்படுதல், நாங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக என்ன செய்தல், அதாவது இருத்தல். எனவே இதை நம்ம மனதில் வைத்து கொண்டோம் என்றால் நம்ம தௌபா கையேந்தி கேட்கிற நேரத்தில் அது எப்படி தௌபாவோ, எங்களோட வணக்க வழிபாடுகள் எங்களது செயல்பாடுகள் பங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌபா செஞ்சாங்கன்னு வரல, சஹாபாக்கள் தௌபா செஞ்சாங்கன்னு வரல, தௌபா செய்யக்கூடியவர்கள் அந்த பிரத்யேக இதில் தௌபா செஞ்சாங்கன்னு வரல. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு என்ன செய்தான், வழங்கினேன்றா. எதனால் வழங்கினா, அவங்களோட வணக்கத்தால், அவங்களோட இபாதத்தால், அவருடைய அந்த சிரமத்தால் அல்லாஹு தஆலா வழங்கினான். எனவே ரப்புல் ஆலமீன் அலாது வலா யஜிதூன இல்லா ஜுஹ்தஹும், ரப்புல் ஆலமீன் இரக்கம் உள்ளவன். அபூ மூஸா அல்-அஷ்அரியுடைய கோத்திரத்தினர்கள் வாராங்க, அல்லாஹ்வின் தூதரே ரசூலுல்லாஹ் சொல்றான், யாருக்கு வாகனம் இருக்குதோ, யாருக்கு செலவு இருக்குதோ, இந்த பயணத்தில் தபூக்குக்கு போகிற பயணத்தில் யாருக்கு இதெல்லாம் இருக்குதோ அவங்க மட்டும் என்ன செய்யட்டும், ஃபாலோ பண்ணட்டும். மற்றவர்களை எனது அரசாங்கத்திலேருந்து ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் அஷ்அரியுன்கள் கோத்திரம், அபூ மூஸா அல்-அஷ்அரியுடைய கோத்திரங்கள், யமனை சேர்ந்த கோத்திரத்து ஆசை, அவங்களும் போகணும், ஆனால் அவங்கள்ட்ட பணம் இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ்கிட்ட வாராங்க, வந்து அல்லாஹ்வின் தூதரே அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு வாகனமும் எங்களுக்கு செலவு வந்து எங்களை இந்த போராட்டத்துக்கு என்ன செய்யுங்க, அழைத்து கொண்டு போங்க. வசதியிலோட பல நயவஞ்சகர்கள் போகாம வைக்கிறாங்க, சில நல்ல மக்கள் சோம்பல்தனத்தில் உட்கார்ந்துட்டாங்க. ஆனால் அஷ்அரியா கோத்திரத்தை என்னை அழைச்சிட்டு போங்க, அரசாங்கத்திலிருந்து வாகனத்தை தந்து அழைச்சிட்டு போங்க, எங்களுக்கு வசதி இல்லைன்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலை, அந்த மாதிரியான பொருளாதாரம் என்ன அரசாங்கத்தில் இல்லை, அழைத்துட்டு போக முடியாது என்று சொல்ற நேரத்தில் வேதனையில் துடித்து கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அழுத வகையில் பொருளாதாரம் இல்லாததுனால எங்களுக்கு இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் போக முடியாமல் இருக்குது என்று அழுது கொண்டு திரும்பி செல்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்குறான், வலா அலல்லதீன இதா மா அதௌக லிதஹ்மிலஹும், நீங்கள் சுமந்து செல்வதற்காக உங்களிடத்திலே வேண்டுகோள் விடுத்த பின்னால் உங்களை சுமந்து சொல்வதற்கான பொருளாதாரம் எம்மிடத்திலே இல்லை என்று நீங்கள் சொன்ன பொழுது தஃபீது அயுனுஹும் மினத் தம்இ ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன், செலவழிப்பதற்கான பணம் இல்லையே, பொருளாதாரம் இல்லை என்று அழுது கொண்ட வண்ணம் திரும்பி சென்றார்களே, அவர்கள் மீதும் எந்த குற்றமும் கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்கி வைக்கிறான். நினைத்து பாருங்கள் சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு அருள்மிக்க வசனம், எப்படிப்பட்ட அல்லாஹ்வுடையது. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றா, வலா யஜிதூன இல்லா ஜுஹ்தஹும், அவங்களுடைய முயற்சியில அளவை தவிர அவங்களுக்கு வேற எதுவும் இல்லை. அவர்களை பார்த்து பரிகசிக்கின்றவர்களை அல்லாஹ் பரிகசிக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்கிறார், சொல்லி காட்டுகிறார். சுப்ஹானல்லாஹ், ரப்பு மிகவும் இரக்கம் உள்ளவன், கருணையுள்ளவன், ரஹ்மான். அப்படிப்பட்ட ரப்பு எங்களால் என்ன மேக்சிமமான முயற்சி என்பது அல்லாஹு தஆலா எங்களுக்கு என்ன செய்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான். அதனால தான் நம்ம துஆ கேட்கிற சந்தர்ப்பத்தில் என்ன சொல்றோம், என்ன வலா துஹம்மில்னா மாலா தாக்கத் லனா பிஹி, எங்களுக்கு தாக்கத் இல்லாத, சக்தி இல்லாத விஷயத்தை எங்கள் மீது சுமத்தி விடாத என்ற துஆவை சொல்லி தந்தது யாரு, ரப்புல் ஆலமீன். ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு சொல்லி தருகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இவைகள் எல்லாம் இந்த 5 விஷயங்களை மனதிலே நிறுத்தி இந்த ரமலானுடைய காலப்பகுதியிலே எங்களால் உணர முடிந்த விஷயங்களில் சீர்திருத்தி கொண்டு ரப்பு எங்களில்